பிரச்சனை தரும் பிரம்மகத்தி. பெரியவர்கள் அவமதித்தால் ஆசீர்வாதமே கிடைக்குமா? யாரையும் அவமதிக்க கூடாது என்று தானே தமிழ் சொல்லி தரும் பாடம். ஒருவை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்பதுதான் ஓவை வாக்கு. இதை பல சமயங்கள் புரிந்து கொள்ளாமல் நம்முடைய உணர்வு கொப்பளிக்க எதையாவது சொல்லி விடுவது தான், இதை மறந்து விடுவதும் வாடிக்கைத்தான். ஆனாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதனை அடுத்த ஜென்மம் வர மறக்க மாட்டார்கள். இப்படி ஜென்மமாக தொடர்வதுதான் பிரம்மகத்தி தோஷம். இந்த பிரம்மகத்தி ஒருவருக்கு ஜாதகத்தில் அமைந்து விட்டால் அவர்கள் முழுமையாக எதுவும் செய்ய முடியாது. ஆண்டு கணக்கில் குழப்பங்கள் நீணும். ஏன் எது இப்படி நடக்குது என்று அவர்களை யோசித்து குழம்பி விடுவார்கள். இதற்கு காரணம் என்ன? நாம் சொல்லி தந்த போதும் அதை நாம் அலட்சியம் செய்து விடுகிறோம். நூல் படுத்தி ஆசானை அவமதிப்பு செய்தல், நூலாசிரியை விமர்சனம் செய்தல், கருசிதைவு செய்தல், குடும்பத்தில் இணக்கமான உரைமுறை ஏற்படாதபடி நடந்து கொள்ளுதல் உட்பட்ட அறிஞர் மனம் பொன்படி செய்யும் அனைத்து செயல்களும் பிரம்மகத்தி தோஷம் வரும். நான் எல்லாருக்கும் நல்லதான் பண்றேன், ஆனால் எனக்கு கெட்ட பெயர் தான் மிச்சம் என்று சொல்பவர்கள் திடீர் தொழில் சரிவு ஏற்படுவதற்கு குடும்ப ஆரோக்கிய வளர்ச்சி இல்லாமை இந்த பிரம்மகத்தி தோஷம்தான். நம் ஜாதகத்தில் இல்லாமைக்கு இந்த பிரம்மகத்தி தான் நம் ஜாதத்தில் இருந்து தன் வேலையை செய்து கொண்டிருக்கும். நவகிரகங்களின் பெரிய கோள் எது? குருவும் சனி தான். இந்த இருவர்களும் சந்தித்தால் ஒரு ஜாதகத்தில் இந்த குருவும் சனியும் பார்வையாளர் சேர்க்கையாரோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு இருந்தால் பிரம்மகத்தி வந்து ஒட்டிக்கொள்ளும். திருவிடை மருதூர் தளத்தில் பிரம்மகத்தியின் வாசல் நிற்கும். ஒரு வாசல் வழியாக சென்று மறு வாசல் வழியாக வர வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த பரிகாரம் முழுமையாக இன்னும் சில வழிமுறைகள் சிந்தனையோடு செய்ய வேண்டும். ஜாதக ஆய்வு செய்து பிரம்மகத்தி இருப்பதாக ஜோதிடர் சொல்லிவிட்டால் நிச்சயமாக பரிகாரம் செய்ய வேண்டும். கொஞ்சம் சிரமமான பரிகாரம்தான், நிறைய காலங்கள் ஆனாலும் இத்தனை முறைப்படி முறைமையாக செய்தால் மட்டும் நிவர்த்தி ஏற்படும். சில குறிப்புகளை சொல்லி கவனமாக குறித்து கொள்ளுங்கள். சித்ரா பௌர்ணமி அன்று முறைப்படி விரதம் இருந்து பூஜைகள் செய்து அதன் பின் வசதியான ஒரு நாளில் திருவையாறு அருகில் உள்ள திருக்கண்டியூர் திருத்தலத்தில் அருள் பாலிக்கும் மங்கள நாயகி உடனுடைய பிரம்ம சிங்கண்டீஸ்வரரை வணங்கி முறையாக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த திருத்தலத்தில் மூலவர் சன்னதியில் இருபுறமும் விநாயகரும் முருகனும் இருப்பதாக பதில். இருபுறமும் முருகனை இருந்து அருள் பளிக்கும் அற்புதமான திருத்தலம் இது. இன்றும் சிறப்பாக கூறி இங்கு முருகன் கையில் ஜபமாலையுடன் ஞான ஆசிரிய வழிபாடு செய்பவரின் தோஷ நிவர்த்தி செய்வதாக காத்திருப்பார். இத்துடன் முடியவில்லை. தொடர்ந்து வரும் மாசி மாதம் தீர்த்த யாத்திரை செய்து அதன் பிறகுதான் திருவிடைமதுரை மகாலிங்கம் தரிசனம் செய்ய தோஷ நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைவாக 12 ஆண்டுகள் ஒரு முறை வரும் மகாமகத்தில் தீர்த்தமாடுதல் வேண்டும். அப்பா, இவ்வளவு பெரிய விஷயமா என்று யோசித்து மலைக்க வேண்டாம். அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது ஈன்றதை செய்யுங்கள். அதனால்தான் மாசி மாதத்தில் மகாமகத்திலும் இந்த தோஷம் இல்லாதவர்கள் கூட தீர்த்த யாத்திரை புனிதம் யாத்திரையையும் தீர்த்தத்தில் நீராடுது செய்வார்கள். இந்த வருடம் இத்தனை நாள் இப்படியே இருந்து விட்டேன், இனி ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கிறேன், என்ன செய்வதை இயங்குபவர்கள், வசதி இருப்பவர்கள் இருந்தால் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் உள்ள பங்களிப்பை கொடுங்கள். அதுவரை காத்திருக்க வேண்டும் நினைப்பவர்கள் ஜோதிடம் படித்த நூலாசானுக்கு உங்களால் முடிந்த தந்து நல்ல ஆசை பெறுங்கள். அவ்வளோ வசதி இல்லை என்றால் அப்பர் சாமி பாடிய திருத்தாண்டத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். இன்றைய வாழ்க்கை சூழல் ஏற்ப படிக்க நேரம் அல்லது வாய்ப்பில்லாதவர்கள் ஆடியோவில் கேளுங்கள். இறை வழிபாடு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும். விதியை மதியால் வெல்ல முடியாது, ஆனால் இறைவன் திருவள்ளுவர் வெல்ல முடியும் என்று அன்று முதல் இன்று வரை இதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இறைவருள் திருவருள் மாற்றி அமைக்கப்படும். சொல்லப்படும் பரிகாரங்கள் நம்பிக்கையோடு செய்தன் பலன் பெறுங்கள்.